கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசி ராமன். நான் மதுரை பட்டணத்திலே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். இந்த அருமையான வேளையிலே நாம் ஒரு தொடர் போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்கள், How to do miracle ministry என்ற தலைப்பிலே நாம் தொடர் போதனையை கேட்டு வருகிறோம். இதிலே மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானிலே இயேசு செய்த 44 அற்புதங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். முதலாவது அற்புதம், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது எப்படி. கடைசி அற்புதம், இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பியது. இடையிலே 44 அற்புதங்கள் இருக்கிறது. அன்பாளே, இந்த தொடர் போதனையை நீங்கள் ஏற்கனவே கேட்கவில்லை என்றால் முதலாவது பாகம், தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது எப்படி என்கிற முதலாவது பாகத்தையும், அதே போல தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது எப்படி என்கிற இரண்டாவது பாகத்தையும், அடுத்து வியாதியுள்ள அநேகரை சுகப்படுத்தினார் என்கிற அந்த 3 பாகத்தையும் நீங்கள் கேட்டுவிட்டு இந்த 4வது பாகத்தை நீங்கள் கேட்பீர்களானால் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசி ராமன் தாமஸ்ன்னு நீங்கள் சர்ச் செய்தால் இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் கேட்கலாம். தொடர் போதனை, How to do miracle ministry, அற்புதங்களை செய்வது எப்படி என்கிற தலைப்பிலே நான் இந்த செய்திகளை நான் கொடுத்திருப்பேன். அதனால் இந்த செய்தியை நீங்கள் ஏற்கனவே 3 பாகத்தை கேட்காதவர்கள் இந்த செய்தியை கேட்டுவிட்டு இந்த 4வது செய்தியை கேட்பீர்களானால் உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு இயேசு செய்த 3வது அற்புதம், அசுத்த ஆவி பிடித்தவர் விடுதலை பெறுதல். அசுத்த ஆவி பிடித்தவர் விடுதலை பெறுதல். இது எங்கே எழுதியிருக்கிறது என்றால் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23 26 வரைக்கும் எழுதியிருக்கிறது. இயேசு அற்புதங்களை செய்கிறவராயிருந்தார். அவர் பேரே அற்புதம். அவருடைய நாமம் அதிசயமானவர். இயேசு என்றால் அற்புதம் நடந்தே தீர வேண்டும். எனக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடக்கணும். எக்ஸ்பெக்ட் டு மிரக்கல். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கிறவர்களாக்க வேண்டும். ஆமாம், யாராவது பேர் பெரிய ஊழிக்காரர் அமெரிக்க தேசத்தில் ஓரல் ராபர்ட்ஸ், அவர் ஒரு புத்தகத்தை எழுதிக்கிறாராம். எக்ஸ்பெக்ட் த மிராக்கிள் இஸ் எவ்ரி டே அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறார். அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். பெரிய குணமளிக்கும் சுகமளிக்கும் ஊழியத்தை செய்த ஓரல் ராபர்ட்ஸ் என்கிற அமெரிக்க தேசத்து ஊழியக்காரர் அப்படி சொல்லியிருக்கிறாராம். அது நிச்சயமாய் அவர் சொல்வது நிறைவேறும். ஒவ்வொரு நாளும் நாம் அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டும். அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை தான் நாம் இப்போ தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த தொடர் போதனையை நீங்கள் கேட்க வேணால் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு தொலைபேசியிலே சொல்லுங்கள், இது எஸ்எம்எஸ்ல அனுப்புங்கள். நாம் எல்லோரும் இணைந்து இந்த தொடர் போதனையை How to do miracle ministry என்கிற அந்த தலைப்பிலே விலையேற பெற்ற சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். நான் ஒரு போதகனாக இருக்கிறேன். ஆனபடியால் இந்த போதகத்தை உங்களுக்கு கற்றுக்கொள்ளும்போது நானும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆனால் இங்கே பேசுகிறவர் தேவ ஆவியானவர். அதனால் இந்த நாளிலும் நாம் என்ன பண்ணுவோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23 26 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மார்க் 1ஆம் அதிகாரம் 23வது அதிகாரம். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை என்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைகடித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா.
அன்பாவில் இயேசு எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தார். ஜெப ஆலயத்திலே எல்லாரும் பரிசுத்தாவியிலே நிரம்பி இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது. அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் ஜெப ஆலயத்திலே இருந்திருக்கிறார். அந்த ஜெப ஆலயத்திலே இயேசு வந்தார். அல்லேலூயா. ஜெப ஆலயத்திலே இயேசு வந்தார். வந்த உடனே அந்த அசுத்தாவி பிடிச்சு சொல்றான் பாருங்க, அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? நாங்க அசுத்தாவிப்பீங்க, நீங்க பரிசுத்தாவிங்க, எங்களுக்கும் உனக்கு என்ன? நீ வேற நான் வேற. அவன் சொல்றான், எங்களை கெடுக்கவா வந்தீர்? ஆமா, இயேசு பிசாசுகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வந்திருக்கிறாரு. அப்போ அசுத்தாவி பிடிச்சவன் சொல்றான் இயேசுவை பார்த்து, இயேசுப்பா உனக்கும் எனக்கு என்னப்பா? நீ வேற ராஜ்யம், நான் வேற ராஜ்யம். நீ பரலோக ராஜ்யம், நான் பாதாள ராஜ்யம். நான் நன்மை தீமறியத்தக்கவன், நீ ஜீவன் உள்ளவன். அல்லேலூயா. இப்படி வர்றாங்க பாருங்க. அன்பால நீங்கள் ஒரு ஜீவனாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இந்த செய்தியை தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் நீங்கள் கேளுங்க. பைபிள் காலேஜ் படிக்கிற மாணவர்கள் இந்த செய்தியை கேளுங்க. பகுதி நேர ஊழியம், முழு நேர ஊழியம், கேர்சல் ஊழியம், ஜப ஊழியம் செய்கிறவங்களாம் இந்த செய்திகளை நீங்கள் கேட்கணும். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் செய்தாக அந்த ஏராளம் செய்திகளை கேட்கணும். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். கடைசி நாளில் எழுப்பில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. இங்கே பாருங்க, இந்த இயேசுவை பார்த்த உடனே இந்த அசுத்தாவி பிடிச்சவன், எங்களுக்கும் உமக்கும் என்ன? நாங்கள் வேற ராஜ்யங்க, நாங்கள் பாதாள ராஜ்யம், நாங்களாம் ஆதாமுக்குள்ளே பிறந்து வந்தவங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். நாங்கள் துர்குணத்தில் உருவாய், நாங்கள் பிசாசோடு கூட சஞ்சரிக்கிறவங்க, அசுத்தாவியோடு. நீ பரிசுத்தாவியானவர், நீ பிதாவோடு கூட சஞ்சரிக்கிறவர், நீ ஒரு ஜீவன், நாங்கள் ஒரு நன்மை தீமை. இப்படி தான் இருக்காங்க. அன்பாலே நீங்கள் ஒரு ஜீவனாய் இருக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நீங்கள் அற்புதங்களை செய்கிற ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். நீங்கள் அப்பாற்பட்டவர். முழு உலகமும் நன்மை தீமறியத்தக்க கனி புசிக்கினாலே ஷாகவே ஷாவாய். நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்கன்னாக்கா ஜெபாலயம், உங்கள் வீடு ஒரு ஆலயம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுக்கிறனா நீங்கள் ஒரு குட்டி இயேசு உங்களுக்கு உங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் ஏதாவது அசுத்தாவி இருந்தாக்கா இந்த மாதிரி சொல்ல முடியுமா உங்களை பார்த்து? இல்லை நீங்களே ஒரு அசுத்தாவி அது ஒரு அசுத்தாவின்னு ரெண்டு சண்டை போட்டு கட்டித்தான், கோய் சண்டை நாய் சண்டை வீட்டுக்குள்ளே. இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். அவன் ஒரு ஆசாரியன், அவன் ஜீவமார்கனாக இருக்க வேண்டும். நன்மை தீமறியத்தக்க அந்த மென்டாலிட்டி அந்த விசுவாசிக்குள்ளே அந்த ஊழியக்காரனுக்குள்ளே இருந்தாக்கா சபைகளில் அசுத்தாவிகள் வர்றதும் போகிறதுமா இருக்கும். பிரச்சனைகளும் போராட்டங்களும் வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களுமா இருக்கும். சபை நடத்துறதே படாத பாடுவாப்படும். சில ஊழியக்காரங்களாம் சொல்லாமல் சபை நடத்துறது படாத பாடாக இருக்குப்பா. ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், ஒரே கடன் தொல்லை, ஒரே அவமானம், ஒரே குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அசுத்தாவி தொல்லையாக இருக்குதுன்ட்டாங்க. அப்போ காரணம் என்ன? அந்த ஊழியக்காரர் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஆமாம், இங்கே பாரு, அவருடைய ஜெப ஆலயத்திலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்னன்றான். எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை என்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். உம்மை என்னார் என்று அறிவேன்றான். பாருங்க, அசுத்தாவிக்கு தெரியுது இயேசு யாருன்னு. இயேசு யாரு? நிறைய பேர் இயேசு யாருன்னே தெரியல. இயேசு பரிசுத்தரு, இயேசு நீதிபரரு, இயேசு கிருபையுள்ளவர், இயேசு சத்தியபரனு, இப்படியெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அவர் எகோவா ஷாலம், எகோவா ரப்பா, எகோவா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. நான் தெரிஞ்ச விதத்தில் இயேசு ஒரு ஜீவன் என்கிற ஒரு வெளிப்பாடு நிறைய பேருக்கு இல்லை. இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. அந்த ஜீவனில் தான் பரிசுத்த நீதிபர தயாபர எல்லாம் அந்த இயேசு ஜீவனுக்குள்ளே தான் வரும். ஜீவன் தான் பிரதானமானது. அப்போது இயேசு ஒரு ஜீவ மார்க்கர். அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர். அதை நல்லா நோட் பண்ணுங்க. நன்மை தீமைக்கு உட்படாதவன் தான் அந்த பிசாசுகளை அசுத்தாபிகளை துரத்த முடியும். ஆமாம், நமக்குள்ளே நன்மை தீமை, நம்மளே சன்மார்க்கம். நன்மைனா நன்மார்க்கம், தீமைனா துன்மார்க்கம். நன்மை தீமை, நல்லது கெட்ட சுபாவம் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு சபைகள் போய் அசுத்தாவியை போ, வியாதியை போ, சாபமே போ, தரித்திரமே போனாக்கா போமா? இன்னும் ரெண்டு கொண்டாட்டமாக இருக்கும். சபைகளுக்குள்ளே போட்டிகளும் பொறாமைகளும் எரிச்சலுமா இருக்கும்.
அதனால்தான் ஊழியக்காரர்கள் ஜீவ மார்க்கத்தை ஹைலைட் பண்ண வேணும். ஜீவ மார்க்கத்திலேயே இருக்க வேணும். நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஜீவ மார்க்கம்னாக்கா இயேசு தான் அந்த ஜீவன். இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் போது எங்கும் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லையில் அகப்படுகிற யாவரும் விடியலாக்கினார். எப்படி விடியலாக்கினார் தெரியுமா? ஒன்னா மலையை நோட்டி எலி பிடிக்கலைங்க. சில பேர் மலையை நோட்டி எலி பிடிக்கிற மாதிரி ஊழியம். பிசாசை துரத்துறது, வியாதியை நீக்கிறது, சாபத்தை நீக்குது, அப்படியே போராடி கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீ ஜீவனாயிரு. அப்பாற்பட்டவனை ஜீவனா இயேசு சரி, இயேசு ரத்தம். அவருடைய அப்பத்தையும் திராட்சத்தையும் நீ பானம் பண்ணி இருக்கிற, அது ஜீவ சர்ற ஜீவ ரத்தம். அந்த ஜீவ சரீரத்தை ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடு. புரியுதா? அதுக்கொப்பாய் உன்னிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு, முழு உலக இயேசு சரி, இயேசு ரத்தம். அதை உணர்வுபூர்வமாக கொடுக்கும்போது நீ ஜீவ மார்க்க எல்லையில தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டாய். உடனே அசுத்தாவிகள் அலைக்கழிக்கிறது. இல்லையா? அசுத்தாவிகள் பாவுண்டு மரணம் சிதறடிக்கப்படுகிறது. தேவாவி ஊற்றப்படுகிறது. அன்பாவிலே, இந்த தேவாவி ஊற்றப்பட்ட உடனே சங்காரத்துதான் அங்கே ஓடி விடுகிறான். இயேசு இந்த அடிப்படையில் தான் மிராக்கிள்ஸ், அவுட் டு மிராக்கிள் வாஸ் மிஸ்டி. முதல்ல தண்ணீர் திராட்சரசமாய் மாறுவது எப்படி? முதலாம் பாகத்தை பார்த்தோம். ரெண்டாவது பாகத்தை பார்த்தோம். வியாதியுள்ள அநேகரை சுகமாக்கினார். அல்லேலூயா. அப்போ அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன், அசுத்தாவின்னு என்னங்க? ஒரு மந்திரவாதி, மந்திரம் தந்திரம் செய்வின பில்லி சூனி செய்கிற ஒருத்தர் இயேசு ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டுட்டாராம். ரசிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று சபைக்கு வந்து அப்புறம் ஊழிக்காரராக ஆகிட்டார். அப்புறம் ஊழியம் செய்கிறார். அந்த ஊழிக்காரர் சொல்கிறாரு, அந்த பில்லி சூனி மந்திரவாதத்தெல்லாம் அதிகமாக செய்ததுனால அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ஞானசானம் பெறல, அபிஷேகத்தை பெறல, ஆனால் சன்மார்க்கனாக இருக்கிறார். இயேசு அறியாத ஒரு மனுஷன், நல்லா வெள்ளையும் சொல்லியும் போட்டுக்கிட்டு குங்குமம் பட்டை வச்சுக்கிட்டு நல்லா இருக்கிறாரு. அவர் பீடி குடிக்கலை, பொடி போடலை, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, விபச்சாரம் கிடையாது. ஆனால் சன்மார்க்கராக இருக்கிறார். சன்மார்க்கன். அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு சாதாரண குறைஞ்சபட்சம் 21 பிசாசுகள் இருக்குதான். குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் எவ்வளோன்னு தெரியாது. காரணம் என்னன்னா, வேதம் சொல்லி என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அதனால நீ ஆராய்ச்சி பண்ணவே தேவையில்லை. அசுத்தாவிகள் நிரம்பியவன் தான் மனுஷன். அது கோபத்தின் ஆவியாக இருக்கலாம், அது எச்சையின் ஆவியாக இருக்கலாம், அது கவலையின் ஆவி இருக்குது, சில பயத்தின் ஆவி இருக்கிறது, சில சோர்வின் ஆவி இருக்குது, சோம்பேறி ஆவி இருக்குது, சோம்பேறி ஆவி இருக்குது, இப்படி பல ஆவி, தரித்திரத்தின் ஆவி இருக்குது, பெருமையின் ஆவி இருக்குது, அகந்தையின் ஆவி இருக்குது, சண்டைக்கார ஆவி இருக்குது, இப்படி பல ஆவிகள் இருக்குதுங்க. விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி, காமபிகார ஆவி, கலியாட்டுகளின் ஆவி, பொறாமை ஆவி, மாம்சத்தின் கிரி, இப்படி குறைஞ்சபட்சம் சாதாரண ஒரு மனுஷனுக்குள்ள 21 பிசாசுகள் அசுத்தாவி இருக்குன்னு சொல்கிறார். அட்பாவில் யாரோ நம்மளும் அப்படிப்பட்டதாக இருக்கிறார். எல்லாருக்கும் தான் பிரச்சனை. யாராவது குறிப்பிட்டு பார்த்தா அவங்க நம்ம முழு உலகம் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்குது. ஊழியம் செஞ்சால் எல்லாம் கொள்ளாது பிரியமான உள்ள தடிக்க விழுந்தா ஊழியம் தான். ஜீவமாக இருக்குன்னா நீ மாறுவியா? இயேசு போல மாறுவியா? சொல்லுங்க. ஊழியத்துக்கு வாங்க இந்த கடைசி காலத்தில். இயேசு ஒன்றும் இல்லை, நீ ஜீவமாக இருக்கனாய் மாற வேண்டும். இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னார். அவ்வளோதாங்க அவருடைய என்ன சொல்கிறது அவர் பேர், அவருடைய அந்த பிரின்ஸ், அவருடைய தகுதி அதுதான். ஊழியக்காரனாமானா நீ நன்மை தீம் அறியத்தக்க கனியை புஷிக்குனாலே சாகவே சாவாய். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு போயிடணும். அதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்துட்டு அபிஷேகத்தை திருப்பி பாவம் ஓட்டிட்டு இருந்துச்சுனாக்கா சுய நீதி, அநீதி, பெருமை, அகந்த, பழம் இதெல்லாம் ஊழியத்துக்காகாது. அப்போது ஜீவமார்க்கனாய் மாறி. ஜீவன் என்றால் என்ன? சொன்னார் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார். ஜீவன் என்னது? ஜீவன் எதில் தோணுது? தேவ நீதியில் ஸ்டார்ட் ஆகி உயிர்த்து இதில் போய் முடியுது. பாவம்னா என்னது? நன்மை தீமறியத்தக்க சாகவே சாவாய். பாவத்தின் சம்பளமான பாவத்தில் தொடங்கி மரணத்தில் முடியுது. பாவத்துக்கு ஆப்போசிட்டு தேவநீதி. மரணத்துக்காக உழித்தெய்தல். சொன்னா நானே உழித்தெய்தலும் ஜீவனமாய் இருக்கிறேன்னார். அப்போ இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம். என்ன நீதி? தேவநீதி.
நீதின்னு சொல்லக்கூடாது. மனுஷ நீதிக்குது, சுய நீதிக்குது, அது இல்லை, தேவ நீதி. அந்த தேவ நீதி இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம். அதை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்தை ஆவின்படி ஏற்றும்படி குத்துருவார். அதான் தேவ நீதி. அதுலேருந்து ஊழித்தேதல், அதில் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஊழித்தேதல், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் எல்லாமே இந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுக்குள்ளே இருக்குது. இந்த பாவம் டு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட்டு தான் தேவ நீதி, ஊழித்தேதல். அப்போ நேர் ஆப்போசிட்டான ஆளா நீ மாறணும். அப்போ இயேசு வந்து நேர் ஆப்போசிட்டான ஆளு. அசுத்தாவி பிடிச்சவன் இருக்கிறான், ஆதாமுக்குள்ள பிறந்தவன். அந்த ஆதாமுக்கு நிகரக்கு நிகராக நேர் ஆப்போசிட்டு தான். நீ கிழக்கிறதா அப்படியே மேற்கு இருக்க திரும்பணும். மனம் திரும்புகள். அப்போ பரலோக ராஜ்யம் சமீபம். எங்க பாதாள ராஜ்யத்திலிருந்து அப்படியே அபோவ் 10, அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். மனம் திரும்பாமையே இயேசு ஏற்றுக்குது, ஞானஸ்நானம் எடுத்துக்குது, எமோஷனில் வந்து ஊழியத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரு அற்புதம் நடக்கலை, ஒரு அடையாளம் நடக்கலை. ஊழியத்தில் வந்து ஒரே பாடு, ஒரே உபத்திரம். 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, ஒரு அங்கல முன்னேற்றம் இல்லை. நீ நல்லா ப்ளூடூத் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. மாம்சி சிந்தையில் இருப்பார் அந்த ஊழிகார். ஒரே பெருமை, நியாய பிரமாணம் மென்றாலி தேவன் பேர் இருக்காது. நாடு சரியில்லை, ஊடு சரியில்லை, அவங்க எல்லாரும் மேலே கசப்பு, வெறுப்பு, அரசியல்வாதிங்க மேலே ஒரே போட்டி, இப்படியே இருப்பார் ஊழிகார். இங்கே ஊழியமாக நடக்கும். கட்சியில் பார்த்தா டப்பு இல்லை, என்னையும் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்ல, எல்லாருக்கும் தான் பிரசங்கம். பாரபட்சம் இல்லாத போதகம் அது. ஆனால் ஏன்னா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ அப்பாற்பட்டவனாய் மாற வேண்டும். அது வந்து பரம ரகசியம் இல்லை. அப்படியே மலையை நோண்டி எழுப்பிடிக்கிற மாதிரி வேலையெல்லாம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்தாய் ஏதேன் தோட்டத்தில், ஆதாம் ஏவாளாய் இருந்தாய் நீ ஆதியிலே. ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளும் ஜீவ விருட்சத்தை கனி புசி, ஜீவ சுவாசி, ஜீவாத்மாவாகி ஜீவுள்ள தேவனை தொய்து கொண்டிருந்தாங்க. எக்ஸ்பெக்டிவ் மிராக்கிள் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான். ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாச்சு. ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ கனி புசித்து தேவனோடு செஞ்சிருந்தாங்க. ஏதேன் சுட்டி சொர்க்கமா இருந்துச்சு. தேவன் தனக்கு முழு உலகத்தை அந்த ஜீவ மார்க்கத்தை போதிச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆதாமு ஏவாளு ஒரு நாள் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்தாங்க, புசித்தாங்க. நன்மை தீமை அறியத்த பிசாசு உள்ள புகுந்துட்டான் சர்பத்தின் வடிவில். உடனே அசுத்தாவி பிச்சிச்சாங்கள. ஷாகவே ஷாவாய், வியாதி வந்துச்சு, சாபம் வந்துச்சு, வறுமை வந்துச்சு, தரித்திரம் வந்து உன்னை வந்து முள்ளும் குறுக்கும் முளைக்க வைக்குது. உடனே ஏதேன் தோட்டத்தில் துரத்தப்பட்டாங்க. இப்போ அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளேருந்து 800 கோடி பேர் பிறந்து வந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தந்தான் இந்த மனுஷன். மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் அவர்களுடைய 23 அவர்களுடைய ஜெபவாலயத்தில் அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். யாரு? ஆதாம் ஏவாள் வழியா அந்த அசுத்தாவி ஏதேன் தோட்டத்தில் சர்பத்தின் வடிவே வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க ஆவி அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள பாவமாகி அந்த ஆதாம் ஏவாளுக்கு கருவிலே வருது. நோவா காலத்தில் அசுத்தாவி பிடிச்சி அப்படியே அழிஞ்சே போயிட்டாங்க. நோவா காலத்தில் உலகமே அழிஞ்சு போச்சு, ஜலத்தினால் நியாயத்திற்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் சோதோம் குமாரால அசுத்தாவி பிடிச்ச வேசித்தன் ஆவி, விபச்சாராவி, சோதம் அக்னினால சுட்டிச்சுட்டா. இப்போ அதில் இப்போ நோவா காலத்துலேருந்து அப்படியே பழுகி பெரிய வராங்க. இன்றைக்கி அதே தான். ஏசு சொன்னார் நோவா காலத்தில் நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்தில் நடக்குன்னு சொன்னாரா? அதுதான் நடக்குது. அதை விட மோசமாக நடக்குது. சோதம் குமாரா நாட்டில் நடந்தது அப்படியே மனுஷகுமார் வரும். ஏன்னா அதே அசுத்தாவி தான், அதே நன்மை தீமை அறியத்தக்க மென்டாலிட்டி தான், நன்மார்க்கம் துன்மார்க்கம் தான். பிசாசு அதே தாங்க. ஏதேன் தோட்டில் ஆதாம் ஏவாளை பிடிச்ச பிசாசு தான் இன்னைக்கு சன்மார்க்கம் இருக்கா, துன்மார்க்கம், நன்மை தீமை, அதில் கண்டளிச்சை, ஜீவனத்திற்பன்மை, அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமனம், பயம், கவலை, வெறுப்பு, முறுமுறுப்பு, அவிசுவாசம். கிறிஸ்து ஜீவ மார்க்கத்தை விட்டுட்டான் மனுஷன். உடனே பலவிதமான பெருமையாவி. பணம் இருக்குதுங்க, பணம் எல்லாருக்கும் இருக்குது, பணம் இல்லாமல் இருக்குது, தரித்திரம் இருக்குது, அவமானம். கோடி கோடியாக பணம் வச்சுக்கணும். அவன் சுத்தாவி பிச்சுனா தான் இருக்கிறான். 10 டிகிரி படிச்சிருக்கிறான், அவன் தான் பிரச்சனை உள்ள ஆளாக இருக்கிறான். படிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. நல்ல ராயல் ஃபேமிலி, நல்ல ஹையர் குவாலிஃபிகேஷன், ஹையர் ஸ்டடியெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து இல்லாதனால அசுத்தாவிகள் பிடித்த மனிதனாக இருக்கிறான். தற்கொலை பண்ணிக்கிறான். பெரிய பணம் இருக்குது, காருக்கு பகல் பேர் கட்சியில் திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணி சாப்பிட்றாங்க. வியாதி வருது, சாபம் வருது, வெக்கம் வருது, அவமானம் வருது, நிந்தை வருது, போராட்டம் வருது, எதிர்ப்பு வருது, கொலைகள், இதெல்லாம் நடக்குது பாருங்க உலகத்தில். அப்போது எல்லா மனிதருக்கும் இந்த இயேசு வேண்டும், ஜீவ மார்க்கனாய் மாற வேண்டும். அந்த ஜீவன் தான் அந்த அசுத்தாவி அவனை விட்டு பெயர்ந்து போக செய்யும். நீ இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் எப்போது சுமந்து தெரிகிற ஊழியக்காரனாக இருக்கணும். இயேசு மத்தேயு மார்க் லூக்கா முழுவதும் தன்னுடைய ஜீவனை சுமந்து கொண்டு தான் போகிறார். எங்கே போனாலும் பாருங்க. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொள்ளவும் அடிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண படம் வந்தேன்றார். அப்போ ஜீவன் உண்டாயிருக்கேன், அது பரிபூர்ண படம் வருதார். திருடனாகி பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கிறது வேலை தான், வேற எதுவும் தெரியாது அவனுக்கு. நன்மை தீமை அறியத்தக்க கனியை காட்டுறது, தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்ட வச்சு கொள்றது, அழிக்கிறது,
கவலை, பயம், வெறுப்பு, அசுத்தாய், வியாதி, வறுமை, தரித்திரம் அதிலேயே வச்சிருக்கோம். பிறந்த நாள்லேருந்து சாகர் மண்ணுக்கு போகிற அப்படியே சேர்த்து அப்படியே பாதாளத்துக்கு கொண்டு போயிடுறான். தேவையாது? அப்படிப்பட்ட மனுஷன் இயேசு குறுக்கிட்டு நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கணும். அந்த ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு பாரு அந்த சிலுவையில. அதை புஷிக்கணும். அந்த ஜீவ சரத்தை புஷி ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணணும். உடனே அந்த ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு முழு உலகத்தும் கொடுக்கணும். நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொள்வாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டது பாதிங்க. ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு ரத்தத்தை பிதாவாகி அதான் முழு உலகத்துக்கும் பிரதான கற்பனை கை கொள்ளும் போது தான் அந்த மனுஷனுக்குள்ள அசுத்தாவி அவனை விட்டு பெயர்ந்து போகும். இயேசு எந்த அடிப்படையில் தான் அசுத்தாவியில துரத்தினார், வியாதியஸ்தர சுத்தமாக மிராக்கிள் ஊழியத்தை செய்தாரு. எந்த மனுஷன் பார்த்து தலைமையில கை வைக்க நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். யாருக்கு கொடுக்குறான்? அவன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவன். அவனுடைய பாவம் பிதாவாகிய தேவன். அதுக்கப்புறம் ஆதாந்து முழு உலகத்தையும் பாதித்தவனுக்கு பரிகாரம் அனுபவம் ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை கொடுத்தாலுடைய அவனுக்குள்ள இருக்க அசுத்தாவி அவனை விட்டு பெயர்ந்து போகவே போவார். பரிசுத்தாவி இறங்க மாட்டார். தேவத்தை பணிவிடை செய்ய மாட்டான். அப்போ இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். அப்போ பிசாசு மரணத்துக்கு அதிபதி, பாவத்தை அதை தேவன் தனக்கு நெகட்டிவ் மத்தியஸ்தம் உறுதியா இருப்பான். பாவம் மரணம் வாழ்நாள் முழுக்க வந்துட்டே இருக்கும். பிறந்த நாள்ல வயசு, வாலி வயசு, திருமண வயசு, முதிய வயசு எல்லாம் பிசாசு போராட்டமாவே இருப்பான். கடைசியில் முடிவில் பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். அதான் ரட்சிக்கப்படாத புறஜாதி மார்க்கம். அதனால் அன்பானிலே இந்த இயேசு பாருங்க 1ஆம் அதிகாரத்துல அவர்களுடைய ஜெபாலயத்தில் அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இயேசு பார்த்தா சத்தமிட்டான், இன்னார் என்று அறிவேன். உன்னை பார்த்தா சொல்லுவாங்க ஊழியக்காரர்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசி, சுவிசேஷர்களே, போதகர்களே, மேய்ப்பர்களே, இன்றைக்கு இருக்கிற உலகமெங்கும் திருச்சபை போதகர்களே, உங்களை பார்த்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் யாராவது எந்த அசுத்தாவி பிச்சுன்னு சொல்லுவானா? சொல்லணும். இதை ஏன் இங்கே எழுதி வச்சுக்குதுனாக்கா, இயேசு சொன்னான்னா உன்னையும் சொல்லணுங்க. அவரை சொல்லாங்க பரிசு, என்ன போய் சொல்லாமா? அப்போ எதுக்கு நீ இயேசு எதுக்கு நீ ஊழிக்கார? சில பேர் அவரு பரிசுத்தருங்க, அவரு பரிசுத்தாங்க, உன்னையும் பரிசுத்தமாக மாற்றி இருக்கிறாரே, நீ இருந்து பாரு, உன்னையும் அப்படித்தான் சொல்லலாம். ஒரு இடத்துல அப்போஸ்தலர் இல்லை, ஒரு மந்திரவாதி, யூத மந்திரவாதிங்க பிசாசு தோத்த போனாங்களாம். பவுல் பிரசங்கிக்கிற நாமத்தில் பிசாசு வந்தால் பிசாசு அவளை அடித்து நொறுக்கி அவங்களை நிர்வாணம் ஆகிட்டு, பவுலையும் அறிவேன் இயேசு நீங்கள் யாரும் கேட்சான் அந்த அசுத்தாவி. பவுலை கூட அறிஞ்சு வச்சுக்கிறான் பிசாசு. பவுலையும் நான் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீங்கள் யார்? அசுத்தாவி. இவனே அசுத்தாவி, இவங்க அசுத்தாவி துரத்த போயிட்டான். நிறைய பேர் பிசாசு துரத்த போய் குடும்பத்தில் பல விதமான பிரச்சனை வர்றது காரணம் என்ன? இதுதான் விஷயம். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் ஊழியம் செய்யணும்னு வந்துட்டு ஜெபிக்க வரேன்னு சொல்லிட்டு இவங்களே சிறப்படலை. மாம்சீக்கரி எக்கச்சக்கமாக இருக்குது. மற்றவங்களுக்காக ஜெபிச்சு கட்சியில் பார்த்தா இவங்க வாழ்க்கையில் ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை. அது காரணம் என்ன தெரியுமா? அந்த மந்திரவாதி, யூத மந்திரவாதிக்கு போய் ஸ்திரப்படாமல், குணப்படாமலே, கிறிஸ்துக்குள் வராமலே போய் பிசாசை துரத்துறது, ஜெபம் பண்ணுறது, பிரசங்கம் பண்ணுறது, ஊழியம் செய்யுது. கட்சியில் பார்த்தா ஒரே தொல்லை, அசுத்தாவி தொல்லை. குடும்பத்தில் ஊழியம் செஞ்சு பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டத்தின் மேலே போராட்டம், அசுத்தாவி தொல்லையாக இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை, வியாதி, மனைவி வியாதி, குடும்பத்தில் சமாதானம், தரித்திரம், இதே போராட்டம். ரகசியம் என்னன்னா, நீயே கிறிஸ்துக்குள் இல்லைப்பா. இயேசு சொன்னார், உன் கண்ணீர் இருக்கிற உத்திரத்தை எடுத்து இன்னொருடைய கண்ணீர் துரும்பை பார்க்கறது என்ன சொன்னாரா இல்லையா? அவன் உன் கண்ணில் உத்திரத்தையே வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணிலுக்கு துரும்ப பார்க்கறது என்ன? அல்லேலூயா. அதனால பிரியப்பட, அதுக்காக நம்ம ஒன்றும் பயந்துடக்கூடாது. முதல்ல நம்மளும் ஜீவ மார்க்கனாக இருக்கணும். காண்கிற இன்னொரு மனுஷன் ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வரும். இயேசு அதை தான் செஞ்சார். ஆமாம், ஒன்றும் செய்யலை, அவரை போல மாற்றிட்டாரு. அவரை போல மாற்றினா என்ன பண்ணணும்? அவனை மத்தியஸ்தத்தில் ஜீவ மார்க்கத்தை கொடுத்து அவனை மத்தியஸ்தம் பண்ணணும். அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் கொடுத்து அவன் இயேசு போல் மாறிட்டான். கொஞ்சம் உடனே அசுத்த அழகிச்சு ஓடியே போச்சு. அதாங்க இயேசு போல மாற்றுது. இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் ஒரு மத்தியஸ்தர், அவர் ஒரு மாறாதவர். இயேசுனா யாரு? தன்னுடைய பிதாவாகிய இயேசு சித்தத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் ஆதாம் முழு உலக இயேசு ஜீவன் கொடுப்பார். அவர் மத்தியஸ்தத்திலே பிரதான கற்பனையிலே இருக்கிறார். யார் மேல பகை இல்லை, யார் மேல வெறுப்பு இல்லை, யார் மேல கசப்பு இல்லை. இவ்வளவாய் உலகத்தில் அன்புகிறார், உலகத்தை ஜீவனை கொடுத்து அன்புகிறார். அப்போ ஒரு மனுஷன் இயேசு ஜீவனை பரிவு உலகம் முழுது கொடுத்தானாங்க மத்தியஸ்தமா. பிதாவாகிய தேவன் இயேசு ஜீவனை பரிவு கூட அவன் இயேசு போல மாறிட்டானா இல்லையா? உடனே அவனுக்குள்ள அசுத்தாய் ஓடுமா ஓடாதா? சங்காரத்தை ஓடிடும், வியாதி ஓடும், ஷாப்பு ஓடி, தரித்திரம் ஓடிடும். உடனே பரிசுத்தாவி மேல பலமா இறங்கும். உடனே அவன் ஹீலிங் ஆயிட்டான். அதுக்கப்புறம் சொல்றான், போய் இனி பாவம் செய்யாதே.
அதிக கேடாண்டு கொண்டு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது, இனி நன்மை தீமை அறியத்தக்க கனி, சன்மார்க்க துன்மார்க்கனா போவ ஜீவ மார்க்கத்திலே இருந்து சொல்லிட்டு போனாரா இல்லையா? அதாங்க ஊழியம். ஹவ் டு டு மிராக்கிள் மினிஸ்ட்ரி. அன்பாவிலே, அற்புதங்களை செய்வது எப்படி? விலையேறப்பெற்ற சத்தியம். நீங்கள் எங்கும் கேட்டிராத விலையேறப்பெற்ற சத்தியங்கள். இந்த செய்திகளை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். தொடர்ந்து என்னுடைய போதனைகளை கேளுங்கள். ஜீவ மார்க்கத்தை 100க்கு 100 நான் போதித்திருக்கிறேன். இந்த இதில் இயேசு செய்த அற்புதங்கள் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் 44 அற்புதங்களை செய்திருக்கிறார். முதலாவது தண்ணீர் திராட்சரசமாய் மாறுவது எப்படி? முதல் பாக செய்தி நீங்கள் போய் கேட்கணும். இதே துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கனாக்கா ஃபேஸ்புக்கில் முதல் பாகம் தண்ணீர் திராட்சரசமாய் மாறுவது அந்த செய்தி. 2வது பாகம் அதே தண்ணீர் திராட்சரசமாய் மாறுவது எப்படி 2வது பாகத்தில் ஒரு செய்தி கொடுத்துருக்கேன், கேளுங்க. விலையேறப்பெற்ற செய்தி. அடுத்தது வியாதி உள்ள அநேகரை சுகப்படுத்தினார் என்று 3வது பாகத்தை கொடுத்துருக்கேன். இது 4வது பாகம். அதனால இந்த தொடர்பு தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ள வேணும். உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை என்னுடைய தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொடுங்க. நம்ம எல்லோரும் இணைந்து இந்த டீச்சிங்கை நாம் நன்றாய் தியானிப்போம். கேட்கும் போதே உங்களுக்கு விடுதலை. இந்த செய்தியை தியானிக்கும் போதே உங்களுக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் முழு உலகத்தை கவர் பண்ணும்போது அவனுக்குள்ள பிசாசு அசுத்தாவி பயந்தே ஓடும். ஆமாம், மத்தியசத்தை கம்ப்ளீட் பண்ணாதான் பாவுன்ட்டு மனம் பயந்தோம். ஊருக்கு 4 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, மாமனார் மேல் கசப்பு, மாமியார் மேல் கசப்பு. இங்கே ஊழியத்தை செய்யுது. அரசியல்வாதிகள் ஒரே கசப்பு. கிறிஸ்து ஜீவனையும் பருவி யாருமே கொடுக்கறது கிடையாது. இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்தை இவனும் இந்த ஊழியக்காரனும் கொடுக்குது, மற்றவங்களுக்கு பேர் சொல்லி கொடுக்குது. எதையுமே செய்ய இங்கே இயேசு நாமத்துக்கு. அதுக்கு பேர் மத பிரசங்கம். அதுதான் மதம்ன்றது. அதுக்கு பேர் தான் பாரம்பரிய ஊழியன்னு சொல்றது. பாரம்பரியங்கள். உங்கள் பாரம்பரிய தேவடைய கற்பனையை அவமாக்கு. தேவடைய பிரதான கற்பனையை அவமாக்குறான் பாரம்பரியத்தினால, சுய நீதினால, நியாய பிரமாணத்தினால. அதனால இந்த ஊழியக்காரன் பாதிக்கப்படுறான். சபைகள் பிரச்சனை. சபைகள் 20 வருஷமா வராங்க, 30 வருஷமா வராங்க. ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு அசுத்தாவி உடலை. வர மாதிரியே தாங்கிறாங்க. இருக்கிற மாதிரி 5 வருஷத்துக்குள்ள 10 வருஷத்துக்கு எந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால் இன்னும் நிலைமை மோசமாக இருக்கிறாங்க. பேர் விசுவாசிங்க. இந்த கடைசி காலம் எங்கும் பகையும் கசப்புமா இருக்காங்க. வெறும பகையுமா இருக்கிறாங்க. சுயநீதிக்காரராக இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வரல, ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் நடல, ஊழியக்காரர்கள் ஒரு மாற்றம் இல்லை. இதெல்லாம் காரணம் என்னன்னா ஜீவ மார்க்கத்தை குறித்த ஒரு உணர்வு, ஒரு வெளிப்பாடு இல்லாத ஒரே ஒரு காரணம் தான். அதனால தான் பிரியமானவர்களே, இந்த வெளியேற்பெற்ற சத்தியங்களை தொடர்ந்து கேளுங்க. 44 அற்புதங்களையும் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு எந்த அடிப்படையில் இந்த அற்புதங்களை செய்தார், அதுதான் நம்முடைய டார்கெட்டு. அப்போது மார்க் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அசுத்தாவியுள்ள மனுஷன் எப்படி இருப்பான்? அசுத்தாவின்னு அது பேர் அசுத்தம், பாவத்தின் சம்பளம் வரும். கண்களிச்சை ஜீவனத்திற்கு பெருமை இல்லை, அசுத்தாவில் அழகைக்கிறது, ஏதோ ஒரு பொல்லாத ஆவி. அந்த ஆவியை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு அவன் காட்டுறான். எப்பவுமே மத்தியசத்தின் அடிப்படையில் தான் பிசாசு செயல்படுறான், தேவனும் செயல்படுறாங்க என்றது நினைச்சுக்கொள்ளுங்க. தேவனுக்கும் அசுத்தாவி, இவனுக்கும் அசுத்தாவி, உலகத்துக்கும் அசுத்தாவினா அந்த அசுத்தாவி அவனை ஆக்கிரமித்து கூட்டிகிட்டே இருக்கும். இந்த மத்தியசத்தை உடைக்கிறது தான் இயேசு வந்தார். தேவனிடத்துல அவன் பேர் சொல்லி ஜீவனை கொடுத்து தேவனுக்கு அவனுக்கு சமாதானம் உண்டாகும். முழு உலகத்தை அவன் பேர் சொல்லி இயேசு ஜீவன் தேவநீதி இயேசு சாமனுக்கு கொடுத்தாக்கா பிசாசு மனுஷனுக்கும் தேவனுக்கும் விரோதமாக செயல்படாங்க. உடைக்கிறார் பாருங்க, ஜீவனை கொடுத்து மத்தியஸ்தமா. உடனே அசுத்தாவி சிதறடிக்கப்பட்டு தேவாயு அவன் மேலே ஓட்டப்படுது. இயேசு எப்பவுமே ஒரு மத்தியஸ்தத்தை கொடுத்து தான் தேவனுக்கும் மனுஷனுக்கு விரோதமாக இருந்த அந்த பகையை உடைக்கிறார். அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அந்த ஜீவ உலகம், அந்த ஜீவ வானம், அந்த ஜீவ பூமியை உன் பேரை சொல்லி உன் மனைவி பிள்ளைக்கு பேர் சொல்லி, உங்கள் மனைவி பேர் கண்ணே மணியேன்றீங்க, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைங்களுக்கு முத்தே அமுதேன்றீங்க. எல்லாம் ஆதாமுக்குள்ள தான் பிறந்தது. அசுத்தாவி இருக்குதா இல்லையா? அது ஏன் இருக்குதுனாக்கா தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கும் மாம்ச சிந்தை காட்டணும். அசுத்தாவி பிரச்சனை ஓழவே இல்லை, பிள்ளை பார்க்கல, ஒரே பிரச்சனையாகுது. பிள்ளை படிப்பு ஏறல, சவலை பிள்ளையா இருக்குது, முன்னேற்றம் இல்லை, சமாதானம் இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, இப்படி பலவிதமான பிரச்சனை. குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, அசுத்தாவி போராட்டமாக இருக்குது. காரணம் என்னன்னாக்கா இதெல்லாம் மர்மமே கிடையாது, எல்லாம் ஓப்பனாக சொல்கிற மாதிரி, எல்லாமே வெளிப்படையாக தான் சொன்னார் இயேசு. பாவத்தில் பிறந்ததுனால, அந்த பாவத்தை தேவன் தனக்கு உலகத்தை காட்டுறதுனால தொடர்ந்தேச்சா பிசாசு உரிமையாக வந்துகிட்டே இருக்கிறான். இப்போ நீ இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தாயா இருப்பீனா, ஒரு தகப்பனா இருப்பீனா, நீ ஒரு ஆசாரியன். ஏன்னா தேவனுக்கும் தனக்கு உலகத்துக்கு விரோதமாக இருக்கிற அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு இயேசு ஜீவனை பரிவத்தை கொடுத்து அன்பு கோரலாங்க. பாவ நிவர்த்தி செய்யும்போது உடனே பிசாசு உடைக்கப்படுகிறான். அசுத்தாவி ஓடுகிறது, பரிசுத்தாவி இறங்குறாரு, மாற்றங்கள் நடக்கிறது. இயேசு இந்த அடிப்படையில் தாங்க ஊழியம் செய்யுது. எங்கே போனாலும் சரி
முன்பின் யோசனைகள். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கும். என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு இரையாகி இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள்ளே இருக்கிறது. அசுத்தாவி பிடிச்சிருக்குது, வியாதி பிடிச்சிருக்குது, தரித்திரத்தில் வியாதிகளை. இந்த ஒரு வசனம் பாரு, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில், லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கப்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவர்களை குணமாகவும், சிறைப்பட்டவர்கள் விடுதலையும், குடும்பத்திற்கு பார்வை பிரசுத்தப்படும், நொறுங்குண்டவர்கள் விடுதலையாகவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசுத்தப்படும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புத்தகத்தை சுற்றி பணிவிடைக்காரத்தில் கொடுத்து உட்கார்ந்து ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவரோடு கூட நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவளோடு கூட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க வேத வாக்கியம் இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்று. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் எப்படி நிறைவேற்றினாரு? இந்த வேத வாக்கியத்தை ஜீவரத்தை அந்த ஜனங்கள் மேல போஸ்ட் பண்றாரு, மத்தியசம் பண்றாரு. பிரதான கற்பனையை உடைச்சிட்டாங்க. அங்க இருக்கிற எல்லா பிரதான கற்பனை, பிதாவாகிய தேவனத்தில் அன்பு, என் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு காட்டல, ஜீவனை பருவத்தின் பிதாவை யாருமே காட்டலாங்க. அப்போ மாம்ச சிந்தை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே இருதயம் நூறுங்குண்டு போனாங்க, தரித்திரரா இருக்கிறாங்க, சிறைப்பட்டவங்களா இருக்கிறாங்க, குடுகளா இருக்காங்க, நூறுங்குண்டு போனவங்களா இருக்கிறாங்க. இப்போ இந்த வேத வசனம் இந்த நாளிலே எப்படி நிறைவேற்றினாரு? தன்னுடைய ஜீவ சரீரத்தை நல்ல மேய்ப்ப தன்னோடுகளுக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவங்க பேரு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க பேர் முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. பாவுன்ட்டு மன சிதர் தேவாய் ஊற்றப்படும் உடனே ஒரு சுகமும் விடுதலை அந்த இடத்துல வந்துச்சுங்க. அதுதான் சொன்னார் இயேசு. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு ஊழியக்காரன் இப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்கணும். ஆமா, விசுவாசத்தில் போட்டு ஒரே தொல்லை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சன்மார்க்கத்தை போய் சுய நீதி போச்சு, நியாய பிரமாணங்கள் போச்சு, சுய நீதியை வளர்த்து விடக்கூடாது. விசுவாசிங்களே, ஜீவ மார்க்கத்தை போதிக்கணும். புரியுதா பிரியமானங்களே? ஜீவ மார்க்கத்தை ஹைலைட் பண்ணுங்கள். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். இயேசு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை தான் போதிச்சார். எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்கவர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். அதாங்க மனுஷன். நீங்கள் எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, ஆப்பிரிக்காவுக்கு போங்க, ஐரோப்பாவுக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, அந்தமான் தீவுக்கு போங்க, மாலத்தீவுகளுக்கு போங்க, காட்டுவாசிக்கு போங்க, எல்லா இடத்துலையும் ஊழியம் செய்யலாங்க. கிராமத்துக்கு போங்க, பட்டணத்துக்கு போங்க, மதுரை பட்டணம், தமிழ்நாடு, இந்த எங்கே போனாலும் ஆதாம் வழியாக பிறந்தவன் தான். ஊழியம் செய்யுதா எல்லாம் கொள்ள. ஆனால் ஜீவமாக இருக்குன்னா இருப்பியா? தேவனுக்கு தனக்கு இயேசு ஜீவனையும் பரிபூஜ்யம் ஆவியின் படியத்தின்படி வாழ்நாள் பூல் வெளிப்படுத்துவாயா? அசுத்தாவியில் ஓட்டுவாயா? பிசாசுங்கிரி சிதறடிப்பாயா? ஆசீர்வாதம் உலகத்துக்கு உப்பாயிருப்போம், பூமிக்கு உப்பாயிருப்பாயா? நமக்கு நேரம் கடந்து போச்சு. இதை அடுத்த செய்தினா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்போ அசுத்தாவி பிடித்தல் விடுதலை பெறுதல். மார்க்கு 23:26. அடுத்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 33-35 சில வசனங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 33-35 இங்க ஒரு வருஷம் இது சம்பந்தம் வாசி வச்சிடும். ஜெபாலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அனுப்பினார். அப்போது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார். கண்டிப்பா புறப்பட்டு போனங்க. இவர் புதுசாகுது, இவர் பேச உபதேசம். நீ ஜீவ மார்க்கத்தை பேசி பாரு, இன்னும் இவர் பேசுறதே புதுசாகுது. அப்படிதான் சொல்றாங்க. தாமஸ் டீச்சிங் எப்போ பார்த்தாலும் ஜீவமா, இவர் வித்தியாசமா பேசுறாரு. கேட்குறாங்க ஃபோன் பண்ணி சில பேர், உன் டீச்சிங்கே வித்தியாசமா இருக்குதுங்க ஐயா. எதையும் தப்புன்னு சொல்ல முடியல, ரைட்டு தப்பு இல்லை, ரைட் இல்லை, இதாங்க சரியான உபதேசம். எதையுமே பேச உபதேசம் அவ்வளோ கரெக்ட். ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சில ஊழிக்காரங்க, நீங்கள் ஜீவ மார்க்கத்தை போய் இங்கே சொன்னாங்க பாரு இயேசுவே. அதற்கு இயேசு, நீ பேசாமல் என்று புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினான். அப்போது பிசாசு ஜனங்களின் நடுவே அவனை விழுத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதம் செய்ய அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளுள்ள இடங்களில் பிரசித்தமாயிற்று. கண்டிப்பா பிரசித்தமாகும் இப்படிப்பட்ட ஊழிக்காரன். இது என்ன உபதேசம்? இது புதிய உபதேசமா இருக்குதுன்றாங்க. நீங்க ஜீவ மார்க்கத்தை போயிச்சு பாருங்க, அது புதுசா தான் இருக்கும். என்னைக்குமே ஜீவன் புதுசு தாங்க. ஜீவ மார்க்கம் எப்பவுமே ப்ரெஷியஸ், புதுசான உபதேசம், நன்மை தீமறியது, அது பயிற்சிங்க. சன்மார்க்க போதனை, நியாயப்பிரமாணம், சுயநீதி, பிரதான கற்பனை இல்லாத எல்லா போதனைகளும் சுயநீதி போதனைகள், நியாயப்பிரமாண போதனைகள்.
உன் ஜெபத்தில் உன் பிரசங்கத்தில் பிரதான கற்பனை பிரதாவாகிய தேவனுடைய அன்பு இயேசு ஜீவன் அதுக்கப்புறம் முழு உலகம் உன் ஜெபத்தில் அது உன் துதி அதில் பிரதான கற்பனை இருக்கணும். தேவனுக்கு தனக்கு உள்ளது இயேசு ஜீவனும் பரிவு ஜீவனும் கொடுக்கணும். அப்போது இயேசு உழித்து இதிலும் ஜீவனமாக இருக்கிறார். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை தான் அசுத்தாவி போனால் போய்த்தான் ஆகும். பசுத்தாவி போனால் வரணும். சங்காரத்து ஓடுனா ஓடித்தான் ஆகணும். இப்படி தாங்க இயேசு கான்ஃபிடென்ஸாக ஓடி செஞ்சார். ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான், பாவத்தின் சம்பளம் மரணம், நீ உரிமையாக வர அதை தேவன் தனக்கு உலகத்தை காட்டிட்டு இருக்கிறான். பிறந்ததே பாவம், மத்தியசம் பண்ணுறதுக்கு எவனுமே எந்த ஊழிகாரனும் இல்லை. எல்லாம் பரிச்சய செய்து எல்லாம் சுயநீதிக்க வேத பாருங்க, நியாயபரமான மெட்டாலிட்டி. கல்லெஞ்சி கோட்டத்துக்கு தான் இருக்கான், பாவம் செஞ்சிட்டா கல்லெறின்றான். இவர் சொல்ல இல்லையா, பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு இயேசு ஜீவன் பரி தேவன் தனக்கு உலகத்துக்கு சங்காது ஓடுனா ஓடு, பசுத்தா ஏறணும் இறங்குது, உடனே ஹீலிங்கி. இதாங்க இயேசு செய்த ஊழியம். ஹவ் டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரி. அன்பாடு இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வாருங்கள். முதல்ல இதில் எல்லாம் மெச்சூர் ஆகணும். கேட்கும் போதே விடுதலை அடையலாம். தொடர்ந்து இந்த செய்திகளை கேளுங்க. அற்புதங்களை செய்வது எப்படி, ஹவ் டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரி என்கிற தொடர் போதனையை கேளுங்க. தேவனுக்கு தனக்கும் உலகத்துக்கு இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனும் கொடுங்க. சங்காரத்தின் ஓடுங்க. உங்கள் பிள்ளை மேலே கை வைங்க. உங்கள் ஏரியாவில் இருக்க சொந்த பந்தங்கள் இருக்க 100 பேருக்கு 1000 பேர் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தரக்கூடிய சங்காரம் 1000 பேருக்கு 10,000 பேருக்கு அசுத்தாய் பசுத்தாய் 10,000 பேர் மீது அபிஷேகம் ரசிக்கப்படுவாங்க. இதாங்க ஊழியம். மத்திய மாட்டு லூக்கா திரளோடு ஜனங்கள் இயேசுவின் பின்னே வந்தாங்க. எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா செஞ்சுட்டேன். நல்ல மேய்ப்பத்த நாடுகளில் ஜீவ சொல்கிறோம். ஜீவன்னா இயேசுவை படி இயேசு சத்து இயேசு ஜீவன் தேவ நீதி உதில் முழு உலக தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கணும். ஒரு மனுஷன் விடக்கூடாது. அவ்வளோ உலக அன்பு. ஒவ்வொரு மனுஷன் மேலே வைக்கிற ஒரு பகை கசப்பு போதும் ஊழியுமே ஒஞ்சிச்சு, எதிர்காலமே போச்சு. இவ்வளவா உலகத்தை அன்பு குத்தி ஜீவனை பரிவு ஜீவன் தேவனுக்கு ஒரு பிதாவாகிது. பாவட்டு மன ஓட அசுத்தாவி நீங்கள் பசுத்தாவி இறங்க எழுப்பில் கொண்டு வரலாம். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், மோசே இந்த வேலையை தான் செஞ்சான். இஸ்ரவேல் ஜனங்க பார்வோன்னு எகிப்தில் போய் ஜீவனை கசப்பாகிறான். அந்த அசுத்தாவி ஓட்டத்துக்கு மோசே என்ன பண்ண தெரியுமா, என்னென்னவோ பண்ணி பார்த்தான். பார்வோன்னு மெஷியவே இல்லை, அசுத்தாவி ஓடவே இல்லை. கட்சியில் மோசேப்பா மோசே இப்படி இருந்தால் பிசாசு ஓடாதியா. சங்காரத்து வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, அது 18 ஆட்டுக்குட்டி, அது 1 வயது ஆட்டுக்குட்டி, அது ஆண் ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி அடித்து நிலைக்கால் தேவன் தனக்கு உலகத்துக்கு போய் சங்கார் 430 சேதடிக்க தேவாய் ஊற்றப்பட்டது. எகிப்து சிறைப்பு நீங்க சங்காரத்தை ஓடி செங்கடல் பிறந்த யோர்தான் காணாந்தேசத்துக்கு வந்து. இதுதான் மாதிரி அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தாங்க மோசே. அப்புறம் தான் மோசே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து நிலைக்கால் அந்த பஸ்கா புதிய நம்முடைய பஸ்கா கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறார். ஜீவ ஆட்டுக்குட்டி. இந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை பூசிக்கணும். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். தலைமுறை யுகாயுகமாக ஆதாம் வழியாக வந்த சங்காரத்தை பசுத்தாவி அறியணும். எகிப்து சிறை ஜீவனி கசப்பாக பார்வோன் அடிமைத்தனத்தில் பார்வோன்னா பிசாசி எகிப்தினா உலகம் சிறை விடியல பொண்ணோடு வெள்ளியோடு உருவாள் செங்கடல் போய் யோர்தான் காணான் தேசம் வந்து எரிகோ தரமான காணான் தேசம் புதிய பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன். இதாங்க ஊழியம். இதை குறித்து ஏராளமான செய்தியில் நான் போதிச்சிருக்கேன். ஃபேஸ்புக்கில் போங்க, யூடியூப்பில் போங்க. யூடியூப்பில் லிவிங் ட்ரூத்ஸ் மதுரைன்னு சர்ச் பண்ணுங்க. ஏராளமான செய்திகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை தினத்தோடு கொடுக்குற விலையேற்பட்ட செய்திகள் கேளுங்க. உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. ஜீவ மார்க்கத்தில் வாங்க. ஆதாமுக்குள்ளே இருந்து போராடி இருக்காங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில். நன்மை தீமை அறியத்தக்க 2 வட்டத்தை விடுங்க. ஜீவ விருட்சத்துக்கு நீ வாங்க. அந்த ஜீவன் தேவநீதி பரலோக ராஜ்யம் இயேசுவை படி இயேசு ஜீவன் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சேத்தம் பாவன்ட்டு மர உலகம் பாதாள ராஜ்யத்துக்கு உன்னை வந்து பூமியை சபிக்க ஒரு நன்மை தீமை அறியத்தக்க உலகம். அதை தேவன் தர உலகத்துக்கு காட்டுற வரைக்கும் அசுத்தாவி ஓடாது. நீ என்ன ஜெபம் பண்ணு, என்ன பிரசங்கம் பண்ணு, என்ன துதி ஆராதனை பண்ணு, என்னத்தையும் பண்ணு, நன்மை தீமை அறியத்தக்க மென்டாலிட்டி பிசாசுகள் வரும். முதல்ல கிறிஸ்துக்குள் வா. இயேசுவை படி இயேசு சத்து இயேசு ஜீவன். அதை ஜீவ சொல்ற ஜீவன் இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை தேவநீதி உயிர்த்தல் எடு. அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடு. பிரதான கற்கள் உறுதியாரு. பசுத்தாவி வருவார். அசுத்தாவி செயலிருந்து ஓடிவிடும். வர விரித்தி தாவீது வர விரித்தி. ஆபிரகாம் சகல காட்டில் ஆஸ்வதிக்கப்பட்டான். ஈசாக்கு பஞ்சதேசம் 100 மடங்கள். யாக்கோபு கூடுதல் சகல எங்களுக்கு ஜீவ மார்க்கத்தில் வந்தவங்க அவங்களாம் தேவனுக்கு தனக்கு கொடுத்து இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்தாங்க. பிசாசுகள் ஓடியது, சாபங்கள் மறைந்தது, தரித்திரங்கள் நீங்கியது, எல்லாமே அற்புதங்கள் நடந்தது. புதிய ஆட்பட்டில் அந்த ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பால் சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி இயேசு ஜீவனுள்ள என் பிதா ஜீவன குமாரனு ஜீவனுள்ள அருள் செய்திருக்கிறார். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை ஆவியின்படி இருந்தபடி கான்பிடன்ஸாக கொடுங்க. உங்கள் மனைவி பிள்ளைங்க தலைமையில் கேட்பீங்க. இயேசு சரி இயேசு ரத்தம் ஆதாமுக்குள்ள பிறந்திருக்காங்க. நன்மை தீமை அறியத்தக்க அதுக்கு நிகராக ஜீவ வச்சு தேவநீதி இதில் பிதா ஆதாம் முழு கொடுக்குறேன். பிசாசோ போடு ராத்திரி மகள் பசுத்தாய் இறங்கிய தரும் அசுத்தாய் ஓடிய தரும். 7 கொண்ட 100 பேருக்கு 1000 பேர் லட்சம் பேர் இப்படி செய்யுங்க. மாபெரிய ஏற்படு கூட பசுத்த பிதாவின் அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற தாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாது. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் படைத்திருக்கிறார். ஆண்டவரே சோத்திரம். இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு நீ ஆசீர்வதிப்பீராக.
பாவத்தின் சம்பளம் மரணம், இதுதான் உலகம். ஆதாமுக்குள்ள எல்லாரும் 800 கோடி பேரும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால்தான் கொள்ளை நோய்கள், வியாதிகள், பஞ்சங்கள் உரிமையா வருது உலகம் முழுவதும். அவனை இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவ மார்க்கத்தை கொண்டு ஒரு ஜீவ விசுவாசத்தை புசிக்கிற நாலேஜ் பிழைக்கவே போய் தப்பத்தி புஷி திராட்சை பானங்கள் நித்திய ஜீவன் ஒன்று. அது ஜீவ சொல்ற ஜீவரத்தம், அது தேவ நீதிட்டு உயிர்த்தல், அது இயேசு சாப்பிட வாக்குத்தது பிதாவாகி தேவங்க ஆதாம் இடம் முழு உலகத்துக்கும் ஆவின் பேர் உணர்வு வாழ்நாள் கொடுக்குறங்க தான். பாவட்டு மன சித்தர் தேவாய் ஊற்றப்படு, எல்லா சித்தரடிக்கப்படு. தேவாலயத்தில் அந்த பிசாசை துரைத்தினார், அந்த அசுத்தாய் பிடித்த விடுதலையானான் என்று பார்க்கிறோம். அவன் ஐயோ நசேனா இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உமை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று. அதை பேசாமல் இவன் விட்டு புறப்பட்டு போயா பிசாசு, இவனுக்காக என் ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஜீவ சரண ஜீவரத்தை அவன் பேரு சொல்லி பிதாவை ஆதாம் முழு வளர்த்து இவனை புறப்பட்டு போனாரு. உடனே அந்த அசுத்தாவி அவனை விட்டு அலைகழித்து மிகுந்த அவனை விட்டு போயிடுச்சு. உடனே பசுத்தாவி உடனே ஈலிங் ஆயிட்டான். இனி பாவம் செய்யாது, இனி நன்மை தீமை அறியத்தக்கவனாராதே, ஜீவமாக தேவநீதி உயிர்த்தலும் தேவனுக்கு தனக்கு முழு வாழ்நாளுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. வர விருத்தி பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிப்பாய். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய பரிசுத்தாவியர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறாங்க தான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடு அந்த அசுத்தாவிகளும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேய நாடெங்கு பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய இந்த ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஆதாமுக்கள் பிறந்திருக்கிறான். உரிமையா வரான் அசுத்தாய் பாவன்ட்டுமான வாய்நாளெல்லாம் வரான். குறுக்கிட்டு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன், இது ஜீவ உலகம், ஜீவ பிதாவாகிதேன்னு குமாரன் இயேசு ஆதாம் 2வது இயேசு ஜீவன் ஆவின் பேர் உணவு கொடுக்குறதா. பாதித்தவனுக்கு பரிகாரம் தான் இயேசு ஜீவன் ஜீவ உலகம் ஜீவானது. பிதா என் பாவம் பிதாவாய் முழு உலகத்தை பாதித்தது. ஆதாம் 2வது இயேசு ஜீவன் ஆவின் பேர் பரலோக ராஜ்யத்தை இயேசு ஜீவன் பரிவதி தேவன் கொடுக்குறதா. கல்வாற்றில பாவத்தின் சம்பளை மரணத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு பிதாவாகி ஆவியத்தி ஜீவன் ஆதாம் இயேசு ஜீவன் பாவட்டுமான ஓடியது பசுத்தா இறங்கியது பாவட்டு பாதால் தடுத்து 3 நாள் உயிரோடு கூட இருந்த இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் சொல்லியிருக்கிறாரு. பாவட்டுமான சிதறிக்கப்பட்ட தேவாய் ஊற்றப்படட்டும். கல்வாற்றிலே பாவத்தின் சம்பளம் மரணத்தை சுமந்த அந்த இயேசு பிதாவை மண்டி மீட்டு ஜீவனை பரிவதியும் கொடுத்தார். பிதாவை கைவிட்டு பிதாவை ஆவியத்தி ஜீவனை கொடுத்தார். ஈட்டால் கொடுத்த முழு உலக ஆவி வச்சு ஜீவரத்தம் கொடுத்தார். பாவட்டுமான ஓடிவிட பசு தாய் சாவுக்கு உயிர்த்தது வாழ்ந்த சகல இந்த சுவிசேஷ உலகம் எல்லாம் பிரசங்கம் பண்ணி சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி கேட்க ஓடி அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க தாவே. பெரிய காரியம் இயேசு நாமத்துல எல்லா ஜெபங்களிலும் இருக்கும் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். பேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் செய்யுங்க. 1ஆம் பாகத்தை கேளுங்க, 2ஆம் பாகம், 3ஆம் பாகத்தை கேளுங்க. ஹவு டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரி, இது வந்து 4வது பாகம். தொடர்ந்து நாம் தியானிப்போம். இதில் 44 அற்புதங்கள் எழுதப்பட்டு மத்திய மார்க் லூக்கா யோவான் இயேசு செய்த அற்புதங்களை எல்லா அற்புதங்களையும் இதன் அடிப்படையிலே நம்ம தியானிக்க போகிறோம். தொடர்ந்து கேளுங்க. உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அறிமுகப்படுத்துங்க. யூடியூப்ல போய் லிவிங் ட்ரூத்ஸ் மதுரைன்னு சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி கேட்க நீங்கள் பாக்கியவான்கள். மாபெரும் வேப்பிலை கொண்டு வராங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் ஊழியம் பிரகாசமாக இருக்கும். தொடர்ந்து எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். சரி, இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரையா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு தெரிந்தவர்களெல்லாம் ஷேர், குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இது நிமித்தம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 26/4/2020 மதுரை பட்டணத்திலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.